தேங்காய் தொட்டி எரிச்சு எடுத்து அந்த கனல்ல இதை வந்து சாயங்காலம் 6 மணிக்கு இதை போட்டு எல்லா அறைகள்லையும் காட்டிட்டு வெளியே வந்து வீட்டுக்கு வெளியும் காட்டிட்டு கதவெல்லாம் மூடி வச்சிருக்கணும். காட்டிட்டு கதவை மூடிட்டு எல்லாரும் வீட்டுக்குள்ள உட்காந்து நல்லா சுவாசம் பண்ணணும். அப்படி இழுக்கும்போது முழு ரத்தத்திலையும் இதனுடைய அந்த வாசனை அந்த புகை மூலமா போய் கலந்து உடம்புக்கு ஒரு புத்துணர்ச்சி, மூளை தெளிவாயிரும். அப்படியே டென்ஷனு, பயம், பதட்டம் எல்லாம் குறைஞ்சு தெளிவாயிரும். எல்லா நெகட்டிவும் நம்ம மனசுக்குள்ள இருந்தும் போயிடும், வீட்டுக்குள்ள இருந்தும் போயிடும். வணக்கம் ஐயா. வணக்கம். இன்னைக்கு வீடு சுபிச்சமா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கும், தீய சக்திகள் இருக்கக்கூடாது, நல்ல எண்ணங்கள் இருக்கும், கெட்ட எண்ணங்கள் இருக்கக்கூடாது, நல்ல எண்ணங்கள் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி வேலை செய்ய இடம், கம்பெனி, கடை இல்ல கார், எதுவாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா நல்ல எண்ணம் இருக்கணும், தீய எண்ணம் இருக்கக்கூடாது, நல்ல தாட்டு இருக்கணும், தீய தாட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. இதுக்கு முன்னோர்கள் தூபமா பயன்படுத்துறது என்னென்ன மூலிகையை பயன்படுத்துறாங்க, அது எப்படி? பொதுவா சித்தர்கள் வந்து நிறைய தூபங்களை சொல்லியிருக்காங்க. அந்த தூப வகைகள்ல ஒண்ணுதான் கணபதி யோகத்துக்குன்னா ஒரு தூபம், மகாலட்சுமி யாகத்துக்குன்னா ஒரு தூபம், தன்வந்திரி யாகத்துக்குன்னா ஒரு தூபம். குறிப்பிட்ட மூலிகைகளை சேர்ந்து எரிக்கும் பொழுது ஒரு சக்தி உண்டாகுது. அந்த சக்தி அது என்ன செயலுக்கானது அப்படிங்கிறத அந்த பேர்லயே வந்துடும். அந்த செயலை அது செய்யும். அதுக்காக யாகங்கள் பண்ணப்படுது, பெரும் செலவுல பண்ணப்படுது. நாம் என்ன பண்ணிட்டோம்னா அந்த பெரும் செலவு இல்லாம சுருக்கமாகவே அந்த வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி உண்டாகணும், ஒரு வியாபாரம் ஆகாத கடையில் நல்ல வியாபாரம் நடக்கணும், ஒரு மனிதன் வந்து ரொம்ப மன உளைச்சலாலும் டென்ஷனாலும் பாதிக்கப்படுறான்னா அவன் மனம் சமாதானம் சாந்தி அடையணும் அப்படிங்கிறக்காக யோசிச்சு வந்து நம்ம குணபாரத்திலிருந்து எடுத்த கூட்டு கலவை தான் இந்த மகா தூவப்பொடி. இந்த மகா தூவப்பொடி முதல்ல வீட்டுல போடணும். எப்படின்னா செவ்வாய், வியாழன், ஞாயிறு மாலை 6 மணிக்கு தேங்காய் தொட்டி 2 எடுத்து கேஸ் ஸ்டவ்ல வச்சுட்டா எரியும். நல்லா எரியும் போது இடுக்கியில பிடிச்சி ஒரு பெருமையா இரும்பு கரண்டியில போட்டுறணும். கொஞ்சம் எரிஞ்ச பிறகு அணைச்சிட்டோம்னா கனல் இருக்கும். இப்ப நாம நெருப்பு தேடி ரொம்ப அலைய வேண்டிய நிறைய பேருக்கு தெரியாது எப்படிங்க போக போடுறது. இப்ப போக போடுறதுன்னா சட்டியாட்டு வந்திருக்கு, பத்த வச்சா அதுலயே எரிஞ்சு அதுக்குள்ள போட்டுக்கலாம் அப்படிம்பாங்க. அதெல்லாம் விலை அதிகம், நம்ம செலவு அதிகம் இல்ல. அதனால நம்ம என்ன பண்றோம், தேங்காய் தொட்டி வீசக்கூடாது, வீட்டுக்கு பத்திரமா வச்சிருக்கணும். தேங்காய் தொட்டி எரிச்சு எடுத்து அந்த கனல்ல இதை வந்து சாயங்காலம் 6 மணிக்கு இதை போட்டு எல்லா அறைகள்லையும் காட்டிட்டு வெளியே வந்து வீட்டுக்கு வெளியும் காட்டிட்டு கதவெல்லாம் மூடி வச்சிருக்கணும். காட்டிட்டு கதவை மூடிட்டு எல்லாரும் வீட்டுக்குள்ள உட்காந்து நல்லா சுவாசம் பண்ணணும். அப்படி இழுக்கும்போது முழு ரத்தத்திலையும் இதனுடைய அந்த வாசனை அந்த புகை மூலமா போய் கலந்து உடம்புக்கு ஒரு புத்துணர்ச்சி, மூளை தெளிவாயிரும். அப்படியே டென்ஷனு, பயம், பதட்டம் எல்லாம் குறைஞ்சு தெளிவாயிரும். எல்லா நெகட்டிவும் நம்ம மனசுக்குள்ள இருந்தும் போயிடும், வீட்டுக்குள்ள இருந்தும் போயிடும். வீட்டுக்குள்ள இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜிக்கு அந்த காலத்துல என்ன சொல்லுவாங்கன்னா செய்வினை, கண் திருஷ்டி, ஓமல் இப்படி சொல்லுவாங்க. இப்ப நெகட்டிவ் எனர்ஜிங்கிற ஒரு பேர்ல கொண்டு வந்துட்டோம் நாம் விஞ்ஞான பூர்வமா. அந்த நெகட்டிவ் எனர்ஜியை இந்த புகை வீட்டுக்குள்ள போடுறது மூலமா அதுக்கப்புறம் எல்லாரும் சுவாசிச்ச பிறகு அதை நாம திறந்து விடும் பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய காற்றில் இருக்கக்கூடிய மாசுக்களையும் கெட்டதையும் வெளியேற்றிடும். ஃபேன் போட்டு விட்டாச்சுன்னா அத்தனையும் வெளியே போய் வீட்டு பார்த்தோன்னா அன்னைக்கு நிம்மதியா இருக்கும், வீடு நிம்மதியா தூங்க முடியும். அந்த நிம்மதியை தரக்கூடியது இந்த மகாதூவப்பொடி. இதை கடைகளில் வியாபாரம் சரியாகல, பலருடைய கண் திருஷ்டியினால் வியாபாரம் ஆகல, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வியாபாரம் மந்தமா இருக்கும், நம்மளே மந்தமா உட்கார்ந்துருப்போம். முதல்ல கடையில் வியாபாரம் பண்றவங்க எப்பவுமே நல்ல முகத்தை பொலிவாகவும் அழகாகவும் வச்சுக்கணும், நல்ல ட்ரெஸ் போட்டுக்கணும். ஒரு கடை வியாபாரம் பண்ற ஸ்தலத்தில் உட்கார்றவங்க அந்த நாம மருத்துவர்கள்லாம் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கிறோம், அது வேற. ஆனா ஒரு வியாபார ஸ்தலத்தில் இருக்கிறவங்க உடை, தலை அலங்காரம், அவங்களுடைய பொலிவு எல்லாத்தோட உட்கார்ந்துக்கணும். அந்த கடையும் பொலிவா இருக்கணும், அந்த மாதிரியான வெளிச்சத்தோடையும் அதுவும் இருக்கணும். அப்படி இருந்துமே சில சேல்ஸ் ஆகலை அப்படின்னா கண் திருஷ்டி நிறைய இருக்குன்னு அர்த்தம். அப்ப இதை நாம போடும் பொழுது நிச்சயமாவே அந்த கண் திருஷ்டி போயிடுது. கண் திருஷ்டிங்கிறது ஒரு உண்மையிலேயே உலகத்திலேயே மிக மோசமானது கண் திருஷ்டி தான். அதை வந்து போக்குறதுக்கு நிறைய பூஜைகள் பண்ணுவாங்க, அது இதுவும் பெரிய மந்திரவாதிகள்லாம் பண்ணுவாங்க, அதுவெல்லாம் நமக்கு செலவு அதிகம். அதனால இதை போட்டு நாம கண் திருஷ்டி நீக்கிட்டோம்னா ஒரு வாரம் 2 வாரம் போட்டோம்னா கண் திருஷ்டி நீங்கும் பொழுது என்ன ஆகும்னா அங்க மறைப்பு நீங்கிடும். அந்த இருளடைந்த மறைப்பு நீங்கி மக்கள் வர தொடங்குவாங்க. மக்கள் அந்த இடத்துக்கு வர்றதுக்கான ஆர்வம் உண்டாகும். அப்போ வியாபாரம் நல்லா நடக்கும். அதே மாதிரி கிரக தோஷங்கள்னு சொல்லுவாங்க. நவ கிரகங்களுடைய சில கிரகங்களுடைய பார்வை அந்த ஜாதகருக்கு வந்து சரியில்லை அப்படின்னா அந்த தோஷங்களின் மூலமாக அவருடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளோ கடையில் வியாபாரம் குறையதலோ இருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த நவகிரக தூபப்பொடி, நவகிரக தூவப்பொடியை இதே மாதிரி நம்ம கடைகள்லையும் வீடுகள்லையும் போடும்போது கிரக தோஷங்கள் அப்படிங்கக்கூடிய அது நீங்கிடும். அதுக்கும் யாரும் தான் பண்ணுவாங்க, நாம் அதை சுருக்கி இருக்கிறோம், அவ்வளவுதான். மிக குறைந்த செலவுல ஏழைகளும் நடுத்தர மக்களும் யூஸ் பண்ற அளவுக்கு இதை கொண்டு வந்துட்டோம். வசதி உள்ளவங்க அப்பப்போ யாகம் பண்ணிக்குவாங்க.
அது அல்லது ஆன்மீகத்தில் உள்ளவங்களும் யாகம் பண்ணிக்குவாங்க, கோயில்கள்ல மடங்கள்ல எல்லா பக்கம் யாகம் பண்ணிக்குவாங்க. அதனால அது நீங்கி நல்லா இருக்கும், அங்கே பொலிவும் ஆரோக்கியம் இருக்கும், அங்கே போனாலே எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். அதே மாதிரி நாம் இதை பண்ணாலும் நம்ம வீட்டுக்கு வர்றவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். அப்போ கிரக தோஷங்களுக்காக இதுவும் திருஷ்டி தோஷங்களுக்காக இதுவும் நாம் மாற்றி மாற்றி பவ போட்டுட்டு இருக்கும் பொழுது வீடு சுபிச்சமாகவும் மனம் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் சுறுசுறுப்பாகவும் வியாபாரம் தோன்ற இடத்துல வெற்றிகரமாகவும் இருக்கும் அப்படின்ட்டு இதை செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம். இது நீண்ட காலம், இது நம்ம 35 வருஷமா செய்கிறோம், மக்களுக்கு நம்ம கொடுத்துட்ருக்குறோம். ஏன் நேயர்களே, ரொம்ப ரொம்ப அற்புதமான தகவல் சொல்லியிருப்பாங்க. அதனால நிறைய தூபங்கள் வாங்குவீங்க, இது வாங்கி நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தலாம். ஐயா சொன்ன நல்ல விஷயங்களும் கண்டிப்பாக நடக்கும். மீண்டும் அருமையான பதில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம். வணக்கம்.